ப்ளவுஸுக்கு வர கழுத்துக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு எப்படி அடிச்சு திருப்பலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் 3 டாட் ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது, சுடிதார் கிளாஸ் இருக்குது, மேக்ஸி கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்களும் நம்மளுடைய ஆப்புக்குள்ளே சேர்ந்து எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். இப்போது நான் ப்ளவுஸில் பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், ஃப்ரண்ட் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கழுத்து மட்டும் தைக்க போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி எப்படி கட் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில். அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது நம்ம இந்த லெஃப்ட் சைட்லேருந்து தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் இருக்கணும். இந்த ரைட் சைடை இதுக்கு மேலே வைக்கிறோம். வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மடிச்சுட்டு இப்படி சமமாக வைக்கிறோம். 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போடுறோம். இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். கழுத்தை சுற்றி தையல் போடணும். இதே மாதிரி இந்த கழுத்தில் கர்வாக வர வளைவுலாம் நம்ம மெதுவாக வளைச்சி போடணும். தையல் எதை வளைக்கணும்னா இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வளைச்சி போடணும். கழுத்து பீஸை இழுக்கக்கூடாது. முடிக்கும் போதும் நம்ம இந்த பட்டியை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடுறோம் கிராஸ் பீஸை. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த பட்டிக்கு மேலே இப்படி மடித்து வச்சிடுறோம். சமமாக மடிக்கணும். மடிச்சுட்டு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு முடிச்சிடுறோம். இந்த மாதிரி கிராஸ் பீஸை வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த கர்வாக வர இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த கிராஸ் பீஸை திருப்பும் போது நம்ம நெக் ஷேப் கரெக்டாக வரும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிராஸ் பீஸை இப்படி மேலே தள்ளி இந்த கிராஸ் பீஸுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போடுறோம். இந்த மாதிரி பதிச்சு தையல் போடும்போது இந்த பிசுறு பகுதியும் இந்த கிராஸ் பீஸ் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். முடிக்கும் போதும் அதே மாதிரி சமமாக வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டதுக்கப்புறமா துணியோட ராங் சைட் பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இது இப்படி ஒரு மடிப்பு மடித்து இப்படி இன்னொரு மடிப்பு வச்சு இந்த ஓரமாக தையல் போடணும். சின்ன மிஷினாக இருக்கும்போது இந்த இடம் கனமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தைக்கும்போது ஊசி ஒடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கனமாக இருக்கிறதுல இப்படி லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரம்பிக்கும் போது ஒரு தையல் இப்படி ஓட்டி விட்டுக்கணும். ஓட்டி விட்டுட்டு இதை மடித்து அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும். இதை மடித்து தைக்கும்போது ஒரே அளவில் மடித்து தைங்க. அப்போ தான் கழுத்து ஃபுல்லாக ஒரே ஷேப்பில் தைச்ச மாதிரி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். முடிக்கும் போதும் இந்த இடம் கனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டு மடித்து தைச்சிக்கோங்க. முடிக்கும் போது ஒரு தையல் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு கழுத்தை ஃபினிஷ் பண்ணணும். உங்களுக்கு விருப்பம்னா இது ஓரமாகவும் ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. ஃபினிஷிங் இன்னும் பார்க்க பக்காவாக இருக்கும். இனிமேல் நீங்களும் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு பாருங்கள். உங்களுடைய ப்ளவுஸுடைய நெக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.